Example 4.5. Find the length of a chord which is at a distance of 2 by root 11 centimeter. Find center of the circle of the radius 12 centimeter. இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ அந்த சர்க்கிளில் இது சென்டர் ஓன் வச்சுக்கிறோம். அப்போ கார்டுன்றது வந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகுது. அதில் ஹாஃப் ஆஃப் பெர்பெண்டிகுலராக வரதை என்னது சின்ற பாயிண்ட்டு. அப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், ஹாஃப் ஆஃப் த கார்ட். இது வந்து என்னது ஃபுல் கார்டுக்கு வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏஓ அப்படின்றத என்னது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ரேடியஸ் சர்க்கிள், த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்காங்க. அப்போது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு த கார்டு ஆஃப் த அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கார்டு வந்து அதுக்கு இந்த சென்டருக்கும் கார்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது 2 root 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லெட் ஏபி டு பி த கார்டு இல்லைங்களா, அண்ட் சி டு பி த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி இல்லைங்களா. மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி தான் என்னது நம்ம சின்ற பாயிண்ட் எடுத்திருக்கோம். தேர்ஃபோர் ஓசி இஸ் அ பர்பெண்டிகுலர் டு ஏபி. அப்போ ஓசின்றது பர்பெண்டிகுலர் டு ஏபி 90 டிகிரி நம்மளுக்கு இங்கே இருக்குது. பர்பெண்டிகுலர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இட் இஸ் அ 90 டிகிரி இங்கே வரணுன்ட்டு இருக்குது. ஸோ ஓஏ ஜாயின் ஓஏ அண்ட் ஓசி. அப்போது ஓஏவையும் நம்ம என்ன செய்யணும், ஓஏவையும் ஓசியும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்கிது இல்லைங்களா. தி கிவன் ஓசி அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 root 11 சென்டிமீட்டர் இல்லைங்களா. ஓசி 2 root 11 சென்டிமீட்டர் அண்ட் ஓஏ அது எவ்வளவு 12 இல்லைங்களா, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏசி பாருங்கள், ஓஏசி அதை தான் நம்ம இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி. அப்போ பை பித்தாகரஸ் தியரத்தை படி பார்க்கும்போது வி கெட் நம்மளுக்கு எது தேவை, இந்த ஏசி தான் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா. அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம என்னது ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓசி ஸ்கொயர். எப்பயுமே ஹைபாட்டினியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைபாட்டினியூஸில் இருந்தால் அதர் சைடை நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னு பித்தாகரஸில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அதனால இந்த ஏ, இந்த ஓ, இந்த சி இதெல்லாம் 3 வெர்டெக்ஸ் இன் ரைட் ஆங்கிள் அப்படின்னு தெரியும். இது வந்து ஹைபாட்டினியூஸ்ன்னு தெரியும் இல்லைங்களா. அதை தான் நம்மளுக்கு எது தேவை, இந்த ஏசின்றது தேவை இல்லைங்களா. அந்த ஏசின்றது என்னது, இட் இஸ் அந்த ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் சைடில் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. இது அட்ஜசன்ட் சைடோ ஆப்போசிட் சைடோ இந்த சைடில் ஏசின்ற சைடில் இங்கே இருக்குது. அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகணும். அப்போது நம்மளுக்கு என்னது ஏசி ஈக்குவல் டு ஓஏ அதுதான் ஹையஸ்ட் இல்லைங்களா. இருக்கிற வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் தான், அது 12 ஸ்கொயர் மைனஸ் ஓசி எவ்வளவு 2 root 11 ஹோல் ஸ்கொயர். அப்போ 12 12 சார் எவ்வளவு 144 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் அப்போ 2 root 11 ஸ்கொயர். அப்போது நம்ம என்ன எப்படி பண்ணோம், 2 root 11 ஸ்கொயர்னா 2 root 11 இன்ட்டு 2 root 11 இல்லைங்களா. 2 2 சார் எவ்வளவு 4 ஆகிடும். root 11 root 11 root 11 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு 11 இன்ட்டு இந்த 2 இப்படியே போட்டுக்கிறோம். இந்த ரூட்டை தூக்கிட்டு நம்ம என்னது 1/2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா இந்த 2க்கும் இந்த ரூட் இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம 4 இன்ட்டு 11 இருக்கும். அப்போ 4 இன்ட்டு 11 எவ்வளோ ஆயிடுச்சு 44. அதுதான் 2 root 11 ஹோல் ஸ்கொயர். இதை நல்லா அழகாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு பதில் நம்ம அந்த 44 வேல்யூ போட்டுக்கிறோம். அப்போ 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12 எவ்வளவு நம்மளுக்கு 144 நல்லாவே தெரியும். அப்போ 144 மைனஸ் 2 root 11 த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு 44 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அப்போ 144லேருந்து 44 போயிடுச்சுன்னா 100, அதுவும் நல்லா தெரியும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ ஏசி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயருக்கு பதில் அந்த ரூட் 100ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ ஏசி ஈக்குவல் டு எவ்வளவு 10 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி எவ்வளோ வரும் 2 ஆஃப் தட் ஏசி இல்லைங்களா. ஏசி வந்து ஹாஃப் ஆஃப் தட் ஏபிக்கு இருந்தது. அப்போ 2 ஆஃப் ஏசி நம்மளுக்கு 2 இன்ட்டு 10. அப்போ ஏபி ஈக்குவல் டு எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும் 20 சென்டிமீட்டர். இதை தான் இங்கே டயக்ராமில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும், புரியுதுங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி ஈக்குவல் டு 2 ஆஃப் ஏசி. ஏசின்றதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த சைடு கண்டுபிடிச்சோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், நம்மளுக்கு வந்து 10ன்னு தெரிஞ்சது. அப்போது 2 ஆஃப் த ஏன்னா மிடில் தானே இருக்குது, மிட் பாயிண்டில் தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் இது 10ன்னா இது ஏசி வந்து 10ன்னா அப்போ பிசி ஆல்சோ ஏசி ஈக்குவல் டு பிசி.
அப்போது இது 10ன்னா இது 10. அப்போ 10 + 10 எவ்வளவு? ஏபி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதல்ல. புரியுதுங்களா? ஃப்ரம் த டயக்ராமில் இருந்து இது புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா அவங்க தான் கேட்குறேன் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் விச் இஸ் அட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் சென்டர்லேருந்து கார்டில் இவ்வளோ இருக்குது, ரேடியஸ் இவ்வளோ இருக்குது. அப்போது இதை கண்டுபிடிச்சி இந்த பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்டினஸாக ஹையஸ்ட்டு, அதிலிருந்து அட்ஜசன்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு தேர்ட் சைடு. அந்த சைடு டபுளாக போட்டோம்னா அதோட கார்டோட நெக்ஸ்ட் சைடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா பர்பண்டிகுலராக நம்மளுக்கு கட் ஆகிறதுனால அப்படி வரும். புரியுது இல்லைங்களா? இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும் ஜாமெட்ரி.